நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:51 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:01 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:01 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:01 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள். இன்று தனவரவு சீராக அதிகரிக்குங்க. பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடும். பல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். இன்று தெய்வ பலத்தால் உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க கொடுங்க. சோர்வடையாமலும் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். உங்கள் பெயரில் பணம் யாருக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். அவசியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்வது நல்லது. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சிரமமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. எதையும் நீங்க குறையாக கருத வேண்டாம். என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது. காதலை இப்போதைக்கு நீங்க பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பரணி என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிமையாக பேசி இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கிருத்திகை இன்று கோவில் குளங்களுக்கு செல்ல வேண்டும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பக்குவமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாக நடக்குங்க. இன்று அடுத்தவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்துடன் செயல்படுவீர்கள்.
என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று கூடுமானவரை எதிலும் நீங்க அவசரப்படாமல் இருந்தால் வெற்றி இருக்குங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனமும் இன்று திருப்தி அடைய கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலே வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாகத்தான் இருக்கும். என்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு துளி கூட வேண்டாங்க. மனசுக்குள் ஒருவித பயம் அதிகரிக்கும். வியாபார பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் கண்டிப்பாக வருங்க. இருந்தாலும் நீங்க கோபம் கொஞ்சம் கொள்வீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் நீங்க கண்டிப்பாக தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. எல்லோரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வதும் வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஓய்வின்றியும் ஒழித்துக் கொண்டிருப்பீர்கள். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றக்கூடும். எச்சரிக்கையுடன் இன்று ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கொடுங்க. ரோகிணி. இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று பண தட்டுப்பாடு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். இன்று பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கலான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. காரிய வெற்றியும் இன்று ஏற்படக்கூடும். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பல தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அஜீரணம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். நிதானமான போக்கும் கண்டிப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் இந்த முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நவீன முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வியாபார சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டுமென்றே செய்து கொடுப்பீர்கள். சட்டென்று உங்களை சிலர் எடுத்தெறிந்து பேசிவிடக் கொடுங்க. அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நியாயமான விஷயங்களை மட்டும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் பின்னொரு நாட்கள்ல சரியாகி விட கொடுங்க. காதலை இப்போதைக்கு பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க கொடுங்க. மாணவர்களுக்கு பிடித்தமான கல்வி கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எல்லோரும் மத்தியிலும் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். சட்டென்று முன்கோபம் வெளிப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று இனிமையாக பேசி கண்டிப்பாக சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். புனர்பூசம். என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக கொடுங்க. இந்த நாள் நீங்க துரிதமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெற முடியுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். கூடுதல் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். இன்று கடகம் ராசினியருக்கு பண வரவு கூடுதலாக வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தன வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். நேர் வழியிலேயே செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. தொழில் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகளை ஈடுபடுவீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் என்று இருக்கக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்க பெற கொடுங்க. சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்க முடியும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவிலும் எடுக்க வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நேர் வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதையும் சாதிக்கக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சலுகைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பூசம். என்று பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சொந்த வீடு வாங்கி கட்டும் முயற்சி கண்டிப்பாக இருக்கின்றது. செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்திறனும் அதிகரிக்க கொடுங்க. நேர் வழியில் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பக்க பலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்கக்கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனதுக்குள் குழப்பம் ஏற்பட கொடுங்க. எதையும் சாதித்து கொண்ட வண்ணம் இருப்பீர்கள். பெயரும் புகழும் உங்களுக்கு உயர கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நேர்மையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு வழி சலுகைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும்.
கூடுதல் தனவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். என்று உங்க வாழ்க்கையில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். என்ற நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்புகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் குறைந்துவிடக் கொடுங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிக நன்மையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். ஏற்றம் பெறுவது பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தில் நல்ல நிலைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எண்ணோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. மனதிற்குள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்கள் என்று இழப்புகளுக்கெல்லாம் சரி கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும், பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். முடிவில் தெளிவு ஏற்பட கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூரம். என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். பெயரும் புகழும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். புதிய சலுகைகள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். ஏற்றமான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று இரவும் பகலும் ஒழித்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். குடும்பத்தின் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலையும் வெற்றி இருக்கும். பண இழப்புகள் போன்றவை ஏற்பட்டாலும் மீண்டும் வரக்கூடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய நிலையும் சீராக இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ சந்நிதியில் அமைதி தேடுவது ரொம்ப நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். வாடிக்கையாளரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேசும்பொழுது நிதானமாக இருக்க வேண்டும். வியாபார விருத்திக்கு வழி உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்து விட வேண்டும். நன்மைகள் தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கன்னி ராசினியர்களுக்கு என்று பெரும்பாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. முடிந்த அளவு ஓய்வு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சிரமங்கள் ஏதும் இருக்காது. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெற கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று காதல மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க.
இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. எதையும் சமாளித்து செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்க அவசரமும் பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். இன்று மாணவர்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் நீங்க எதிலும் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சுமூகமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று எதை நினைத்தாவது குழம்பி போயிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பக்குவமாக செல்லப்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக கொடுங்க. எல்லாம் இன்று திருப்பு முனையாக அமைந்துவிட கொடுங்க. சித்திரை. இன்று எண்ணதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கூடும். என்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பக்குவமாக செயல்பட்டால் மென்மேனும் முன்னேறி செல்ல கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சகோதரரால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சுமையாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது தோல் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் விழுந்து செல்ல கொடுங்க. சமுதாய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்ந்தவுடன் இணக்கமாக பழகுவீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளின் மூலம் ஆதாயங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனதுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டிலும் உங்களுடைய மதிப்பு கண்டிப்பாக உயரக்கூடும். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக சரியாக கொடுங்க. காதல் இப்போதைக்கு நீங்க கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் ஏற்பட கொடுங்க.
கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள் என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சகோதரர்களால் லாபம் ஏற்படக்கூடும் என்று அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுவாதி என்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். அன்றாட வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அரசு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வியாபார சூழல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். பிறருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. விசாகம் வீடு கட்டி குடிபோகக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள் என்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பக்குவமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். அதிக லாபம் அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய சாதனைகள் கண்டிப்பாக படைக்க கொடுங்க. தங்கள் மதிப்பை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். புதிய பெண் தொழில் நட்பால் உள்ள மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பக்குவமாக இன்று காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உழைப்பின் அருமை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். தங்கள் மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் பின்னூறு நாட்களில் சரியாகி விட கொடுங்க. காதலை இப்போதைக்கு நீங்க எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம் என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறையுடன் இருக்க வேண்டாம். படிப்பில் மட்டும்தான் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள் என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பக்குவமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீர்கள் என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் என்று எதிர்பாராத சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். ஆதாயங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் உழைப்புகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள் என்று தியாக மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு உங்களுடைய பணிகளை கவனம் செலுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடுங்க. கேட்டை என்று குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பக்குவமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் நகர்க்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. புதிய நட்பு இன்று ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி சென்றால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிடைக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பக்குவமாக இருக்கக்கூடும். வெற்றி நோக்கித்தான் செல்லக்கூடும். காதல் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தலை தூக்குங்க. எதிர்பாராத சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். அதிக லாபம் அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய சாதனைகளால் வீட்டில் மகிழ்ச்சி உயரக்கூடுங்க.
புதிய நட்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுங்க. இன்று வாழ்க்கையில் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று யாரிடமும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. கலைத்துறையில் உழைப்புக்கேற்ற ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கொள்கை ரீதியில் எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தரடிகள் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் 90 நாட்களில் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பொறுப்புடன் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, சூரிய நமஸ்கார வழிபாட்டையும் சித்தர்கள் வழிபாட்டையும் அப்படியே அருகில் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக உருவாக கூடும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். நல்ல நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். போராட்டம் என்ற சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். என்று முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று நீங்க எதையும் சாதிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று கோவில் குளங்களுக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் கொஞ்சம் செலவுகள் ஆக கொடுங்க. ஆனால் பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் செலவுகள் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இந்த அனைத்து விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலை எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பண முறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று செலவுகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட கொடுங்க. இந்த மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நாவடக்கம் கண்டிப்பாக வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். மனதிற்குள் ஒருவித குழப்பம் இருந்தாலும் போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட முடியும். யாரையும் நம்பியும் இன்று நீங்க பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். பண விஷயங்கள் நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். வெளியூர் பயண திட்டங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடித போக்குவரத்து இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். முன் கோபத்தை குறைத்துக் கொண்டாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சிரமங்கள் விலகும். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் செயல்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பக்குவமாக செயல்படுவது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விளையாட்டுத் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடையணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கின்றது. மன தெளிவு உண்டாகக்கூடும். முன் யோசனை வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. திருவோணம். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. பண முறை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் இருக்கும். பார்த்து எதையும் பக்குவமாக செய்யுங்கள், அது போதுங்க. அவிட்டம். இன்று நீங்க பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக இருந்து பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டாலே கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மற்ற விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நிதி நிலைமையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். திடீரென வரக்கூடிய செலவுகளை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாங்க. அடிப்படை விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பேசுங்கள். தனவரவு கொஞ்சமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தலை குனிவு போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் அதனை சமாளித்து நல்ல விதமாக பழவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. தங்கள் மனையால் இனிய மாற்றங்களை விரும்புவீர்கள். அதனால் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். செலவை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். சரியான நேரத்தில் புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகள் ஓரளவு நிலையை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். நல்ல மனசுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்க வேண்டிய காரியங்களை கூட கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். வாங்கிய கடனையும் ஒரு பக்கம் அடைபடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட உங்களை பற்றி நல்ல கருத்துக்கள் வெளிப்படக்கூடுங்க. இந்த நாள் நீங்க சாந்த குணத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சுகமான நித்திரை ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பக்குவமாக பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. பங்காளி சனிகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். என்று பெரிய விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று புகழ் மிக்கவர்களை சந்தித்து மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி.
இனிமையாக பேசுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சனிகள் முடிவுக்கு வரக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று கொஞ்சம் குழம்பி போவீர்கள். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். மேலும் மேலும் ராசினியர்கள், இன்று நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழலும் உருவாக கொடுங்க. மீனம் ராசினியர்கள், உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நிம்மதியற்ற தன்மையினால் மன குழப்பங்கள் அதிகரிக்கும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேசும்போது நிதானத்தை மட்டும் கிடைக்க வேண்டும். திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. என்ற மனதிற்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்கும். துணிச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பதவிகளையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். பல வழிகளில் பணம் வரக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். செலவை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். கனவிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முன்கூட்டியே தீர்வும் காண்பீர்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. பதட்டம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் தான் உள்ளது. தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்விக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். விடுமுறை நாளாலும் கல்விக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்குவது மிக நல்லது. விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற மாணவர்களுக்கு முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்வது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று எல்லா வகையிலும் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் சீராக வரக்கூடும். உத்திரட்டாத்தி, பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல மாட்டீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி, கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. நிறைவேறாமல் இருந்த காரியம் நிறைவேறக்கூடும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு துணிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.